இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து தர்ஷுக்கு ஆரம்பிச்சது எனக்கு. இப்போ வந்து ஹோல் ஃபேமிலிக்குமே வந்து சளி இருமலாக இருக்குது. ஆட்டுக்காலை வாங்கி இன்னைக்கு சூப்பை போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ சூப்பு தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆட்டுக்காலை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் இதை ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தலை சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா சூப்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிளிப் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வீடியோவை ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். இதில் என்ன சேர்த்துருக்கேன்னா இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா தக்காளி, ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த விழுதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த ஆட்டுக்காலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு சூப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா மிக்சி ஜாரெல்லாம் கழுவின தண்ணி அதெல்லாம் சேர்த்து வந்து வச்சாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா மல்லி இலை போட்டு உப்பு சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் வந்து மட்டன் மசாலா அப்படி இல்லைனா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு 6-7 விசில் விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி இருந்துச்சுங்க. செம்ம சூப்பராக நம்மளோட ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.